ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கோமதி ஃபுட் சேனல். இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது சூப்பரான தக்காளி தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சாதத்துக்கு கூட போட்டு சாப்பிட அவ்வளோ சூப்பராக அருமையாக இருக்குங்க. சப்பாத்தி, இட்லி, தோசைக்கு, பழைய சாதம், தயிர் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சா ஒரு வாரம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். அதே மாதிரி பேச்சுலர்ஸ், ஒர்க்கிங் உமன்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். செஞ்சு வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் 1 கிலோ அளவுக்கு நாட்டு தக்காளியை நல்லா கழுவிட்டு தொடச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போது ஒரு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. இது கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி வர வரைக்கும் நம்ம அப்படியே வறுத்து விட்டுக்கலாம். அதே மாதிரி 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சு வெடித்து வரணும். அது வரைக்கும் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு நல்லா பொரிஞ்சு வெடிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு வேறு ஒரு கிண்ணத்தில் நான் மாற்றி எடுத்துட்டேன். இது நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் கடாயில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போது இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். அடுத்து ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியை சேர்த்துக்கிறேங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கலாம். தக்காளி நல்லா குழஞ்சி வெந்து வரணும். நல்லா அந்த அளவுக்கு தக்காளியை நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம தக்காளியை எவ்வளோ நேரம் நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்துக்கிறோமோ அந்த அளவுக்கு தொக்கு ரொம்பவே சீக்கிரமாக நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி நல்லா வதங்க ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி நல்லா குழைவாக மசிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மொத்தமாக போட்டு அரைக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. தக்காளியை இப்போ நல்லா விழுதாக அரைச்சிட்டு நம்ம ஒரு பக்கம் வச்சிடலாம். அடுத்து மறுபடியும் கடாயில் ஒரு 3/4 கப்பிலேருந்து 1 கப் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு 1/2 ஸ்பூன் கடுகு, ஒரு 1/4 ஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா பொடிஞ்சு வெடித்து வரட்டுங்க. வந்ததும் நம்ம அரைச்ச தக்காளி விழுது சேர்த்துக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க, இல்லைனா போட்டதும் உடனே தெறிக்க ஆரம்பிக்கும். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இப்போ நம்ம அரைச்ச வெந்தய கடுகு பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், தனி மிளகாய்த்தூள் ஒரு 4 டேபிள் ஸ்பூன்லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு காரத்துக்கு சேர்த்துருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து கலந்துக்கலாம். கேஸ் ஆன் பண்ணி தொக்கை நல்லா வேக வைங்க. மூடி போட்டு வேக வைக்கக்கூடாது. மூடி போட்டிங்கன்னா அதோட தண்ணி பட்டு தொக்கு சீக்கிரமாக கெட்டு போக வாய்ப்பு இருக்குது. மூடி போடாமல் இதே மாதிரி நல்லா கைவிடாமல் கலந்து விட்டே இருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தொக்கோட பதம் பாருங்கள். நல்ல தண்ணி வற்றி ஓரளவுக்கு நல்ல திக்காக தொக்கு பதம் வர ஆரம்பிச்சிடுச்சு. இது இன்னும் நல்லா கலர் மாறி எண்ணெய் விட்டு பிரிஞ்சு வர வரைக்கும் தொக்கை வேக வச்சுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரமாக கெட்டு போகாமல் இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் ஆகுங்க தொக்கு நல்ல கலர் மாதிரி வெந்து வரத்துக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா தொக்கோட கலர் நல்லாவே சேஞ்ச் ஆகியிருக்குன்னு, அதே மாதிரி நம்ம போட்ட எண்ணெய் எல்லாமே விட்டு வந்திருக்குன்னு. இந்த பக்குவத்துக்கு வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கோங்க. நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு தொக்கு நல்லா சூப்பராக வெந்து வந்துடுச்சு. ரொம்பவே அட்டகாசமாக அருமையாக இருக்கும். நான் சொன்ன மாதிரி அதே அளவுகளில் 1 கிலோ அளவுக்கு தொக்கு இப்படி செஞ்சு வச்சுக்கோங்க. அப்பப்போ சைடிஷ் பிரச்சனை இருக்காது. நல்ல சூடான சாதத்துலவும் போட்டு சாப்பிடலாம். பழைய சாதம், தயிர் சாதத்து கூடவும் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக செஞ்சு வச்சுக்கோங்க. மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா கோமதி ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் டக்குன்னு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.